பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரா, அவங்களுடைய வரலாறு நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். நாம நேற்று படித்தது என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கஷ்டங்களை சோதனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது. இப்போ யாரு அதை சொல்ல விரும்புறீங்களோ, நேத்து நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய கஷ்டங்களா என்ன பார்த்தோமோ அதை சொல்ல விரும்புறவங்க கை தூக்குங்க. அவங்கள நான் கூப்பிடுறேன் நான், இன்ஷா அல்லாஹ். மர்வான் வாங்க, கமான் குயிக். மர்வான் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்படி பக்கத்தில் வந்து நின்றுங்க, இப்படி நில்லுங்க. இதை வாயில பக்கத்தில் வச்சுக்கணும். ரெண்டையுமே பக்கத்தில் வச்சுக்கணும், வாய் பக்கத்தில் வச்சு சொல்லு. நபி பிறக்கறதுக்கு முன்னாடியே அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 6 வயசு இருக்கும் போதே அவங்களுடைய அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக இருந்தாங்க. அவங்க அத்தாவோட அத்தா தான் அவரை பார்த்துக்கிட்டாங்க. அவரும் கொஞ்சம் சீக்கிரத்தே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய மாமாவும் அவருடைய ஒய்ஃபும் தான் அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் நபியானதுக்கப்புறம் 10 வயசுல நபியாகி 10 வயசுல அவங்க 2 பேருமே ஒரே 10 வருஷத்துல ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. யார் யாரு? அபு தாலிபும் அவருடைய ஒய்ஃப் கதீஜா. வெரி குட். அதுக்கப்புறம் அவருக்கு பிறந்த எல்லா பிள்ளைங்களுமே இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளைய தவிர. அவர் பேரு ஃபாத்திமா. அப்புறம் மாஷா அல்லாஹ், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரச்சனைகளை முதல்ல அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல அவங்க பிறந்ததுல இருந்தே என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மர்வான் சொன்னாங்க. அது அல்லாம வேற இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை ரசூலுல்லாஹ் ஒரு நபியா தாவா அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க ஆரம்பிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்கன்னு யார் சொல்றது? யஹ்யா வாங்க. அடுத்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ப்ரிப்பேர்டா இருங்க. அடுத்து இன்னொரு சான்ஸ் வரும் இன்ஷா அல்லாஹ். மைக்க பக்கத்துல இப்படி வச்சு சொல்லுங்க, நல்லா பிடிச்சுங்க, பாய் பக்கத்துல. ரசூலுல்லாஹ் குறைஷிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்கள நிறைய நிக்நேம்ஸ், மந்திரவாதி, சூனியக்காரங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க மதீனாக்கு போய் ஒரு நாளும் கூட வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதே கிடையாது. ஒரு தண்ணி, டேட்ஸு, அப்புறம் காய்ச்சி போன ரொட்டி அதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் ரொம்ப ரேரு. அவங்க வாழ்க்கையில் அதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ரொம்ப அழகா யஹ்யா சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், எதையுமே விடல அவர். நெக்ஸ்ட் ஈசா வாங்க. ஈசாவுக்கு ஒரு சான்ஸ் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ். இது நல்லா வாய் பக்கத்தில் வச்சுக்கணும். இதை நான் பிடிச்சிக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டுக்கு போனா அங்கே ஒரு ஆன்டி இருந்தாங்க. அந்த ஆன்டி சாப்பாடில் பாய்சன் போட்டு விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் போல்டர் மேல இருந்து கீழே ரசூலுல்லாஹ் வெரி குட், மாஷா அல்லாஹ். ஈசா சொன்னது ரசூலுல்லாஹ்வுக்கு விஷம் வச்சாங்களே ஒரு யூத பெண், சரியா, ஒரு ஜீவ் விருந்து கொடுக்குறேங்கிற பேர்ல விஷத்தை வச்சுட்டாங்க கலந்துல சாப்பாட்டுல. அதை ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிரா சூழ்ச்சி, அவங்கள கொல்லணும், கொலை பண்ணிடணும் அப்படிங்கிறது சூழ்ச்சி அவ்வளவு நடந்துகிட்டு இருந்துச்சு. வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ். டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். டார்ச்சர், வெரி குட், அல்லாஹ் பாதுகாக்கணும். நெக்ஸ்ட் யாருக்கு சான்ஸ் தரலாம்? அசீம் வாங்க. அசீம் அசீம் சில டைம் தான் சொல்லியிருக்காரு. அதனால நீங்களாம் நிறைய சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது நான் வேணா பிடிச்சிக்கிறேன். இப்படி வாங்க. நபி நபியோடைய மாமா அபு தாலிப் நபி முஸ்லீமாக சொன்னாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த அபு ஜஹல் அவனை முஸ்லீமாக விடல. அதுக்கப்புறம் இவங்க
யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா நபி வந்து மதீனாவுக்கு போன உடனே இங்கேருந்து அவங்கள வந்து தேடி யார் கண்டுபிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், அது குறைஷி குறைஷி சொன்னாங்க. ஆமாம், வெரி குட், மாஷா அல்லாஹ். அசீம் நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. வாங்க, ஹுதைஃபா தானே நீங்க? ஹுதைஃபா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சஹாபி நேம் ஹுதைஃபா. இங்க கவனிங்க. இது பிடிச்சிக்க, நல்ல வாய் பக்கத்தில் வச்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷ் பீப்புள் வந்து கொல்லணுன்ட்டு பார்த்தாங்க. மக்கால வந்து கொல்லணுன்ட்டு நினச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லம் வந்து மக்காக்கு போய் சஜிதாலேயே இருந்தாங்க. அதுக்கு மேலே கேமலோட குடலும் கரெக்ட், கேமலுடைய குடல்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் போட்டாங்க சஜிதாவில் இருக்கும்போது குறைஷ் பீப்புள். கரெக்ட், மாஷா அல்லாஹ். சொல்லுங்க. அப்புறமா ஒரு வீட்டில் சாப்பிட்டாங்க. ஒரு பெண் வந்து விஷம் போட்டு தந்துட்டாங்க. இது மதீனால நடந்துச்சு. இது மக்கால இல்ல, இது மதீனால. ஏன்னா மதீனால தான் யூதர்கள், அதாவது ஜீவ்ஸ் இருந்தது மதீனால தான், மக்கால இல்ல. வெரி குட். விஷம் கலந்து அல்லாஹ் வந்து பவர் தந்துட்டா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்துனா. இன்னும் மௌத்தார் வரையும் உங்களுக்கு குடல்ல இன்னும் அந்த பாய்சன்லேயே இருந்துச்சு. பாய்சனுடையது அந்த ரசூலுல்லாவுக்கு அந்த பாய்சனுடையது தொண்டையில ரொம்ப காலமா மௌத் வரைக்கும் இருந்துச்சு. அதுவும் ஒரு காரணம், ரசூலுல்லா மௌத்துக்கு அந்த பாய்சன் ஒரு காரணம். வெரி குட், மாஷா அல்லாஹ். ஹுதைஃபா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்ல சொன்னாங்க. நெக்ஸ்ட் யார் சொல்றா? ஹாஷிம் வாங்க. கமான், இது நல்ல வாய் பக்கத்தில் வச்சுக்கணும். முஹம்மது நபி வந்து என்னதான் குறைஷோட ட்ரைப்ல இருந்தாலும் அவங்க வந்து நபி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து குறைஷிகள் வந்து முஹம்மது வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டு ரொம்ப உண்மையாளன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ முஹம்மது நபி வந்து இஸ்லாத்தை ஏற்று இது பண்ணிட்டு எல்லாரும் இஸ்லாத்து பக்கம் அழைச்சாங்களோ அப்போ குறைஷிகளுக்கு வந்து அது பிடிக்காம முஹம்மது நபியை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. முஹம்மது நபி வந்து அல்லாஹ் வஹியாத்துனே முஹம்மது நபி மதீனா போயிட்டாங்க. மக்கால வந்து சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் யாரெல்லாம் முஹம்மது நபி ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ண ஆரம்பித்தாங்க. மதீனா போன உடனே முஹம்மது நபி வந்து அவ்வளோதான் நம்ம தப்பிச்சிட்டோன்னு சொல்லிடலாம் அங்கே ஒழுங்காக வாழ முடியல. அங்கே வந்து முனாஃபிக்குங்க வந்து முஹம்மது நபியை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. முஹம்மது நபி வந்து ஒரு யூத பெண் வந்து கூப்பிடும் உடனே சரி இஸ்லாத்தை ஏற்காக போல சாப்பிடலான்னு சொல்லி போகும்போது அவங்களும் ஒரு சஹாபியும் போகும்போது அவங்க வந்து சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சஹாபி வந்து அப்பயே மவுத் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து ரசூல் வந்து அல்லாஹ்வுடைய இதனால ரசூல் கலேஸில் வந்து தப்பிச்சாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒரு தடவையாவது பேசும்போது ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும், ஒரு தடவையாவது சொல்லணும். சரி, அப்புறம் சில நேரத்தில் முஹம்மத் அப்படின்னு, சில நேரத்தில் நபி அவர்கள் அப்படிலாம் சொல்றது தப்பு இல்லை. ஆனால் ஒரு தடவையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஸலவாத்தை சுருக்கமான ஸலவாத் சொல்லிக்கணும். ஓகே, குட், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து இன்னும் சிலருக்கு இனி கிடைக்காதவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாம வந்து நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவை இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிக்க போறோம். ஷார்ட்டாவே நம்ம அழகா முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுல நேற்று பார்த்தது தான் இப்போ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாஷா அல்லாஹ் அழகா சொன்னீங்க. இன்னும் சிலர் சொல்லாதவங்க இருக்கிறீங்க. ஆனாலும் நான் கூப்பிட்டுறவங்கிறது இல்லாம நீங்களா ஆர்வமா நானும் சொல்லுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் உங்களுக்கு முதல்ல கூப்பிடுறேன். அமைதியா இருக்கிறவங்க கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்களும் இந்த மாதிரி ஷேர் பண்ண பழகணும். அப்போ பாருங்க, அவருங்கெல்லாம் வந்து உங்க முன்னாடி சொன்னவங்க எல்லாம் ஷேர் பண்ணாங்க. அதுவும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லைஃப்பை பத்தி சொல்றது, ஷேர் பண்றது, பரப்புறது இருக்குதுல்ல, இது ஒரு இபாதா. இபாதானா என்ன? வர்ஷிப், வணங்குறது, அல்லாஹ் வணங்குறது. அதுதான் நம்முடைய நபியுடைய வரலாறு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்முடைய நபி மேல அவ்வளவு மஹப்பத் இருக்கு.
நம்முடைய நபியை அதிகமா லவ் பண்றோம், நம்ம அவங்க மேல அதிகமான லவ் வச்சிருக்கோம். அப்போ வந்து நம்ம எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ், ஜஸ்ட் நீங்க ஒரு ரிஹர்சல் பார்க்குற மாதிரி வெளியில போய் மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி இங்கேயே நீங்க வந்து சொல்லி பழகுறது. அதனால ஒரு ஸ்டோரி மாதிரியே ஈஸியா சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்க முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அழகா சொன்னாங்க, ஜஸ்ட் சிம்பிளா மனசுல உள்ளதை அப்படியே அவங்க என்ன நேத்து கேட்டுக்கிட்டாங்களோ அதை அப்படியே சொன்னாங்க. ஈவன் இப்ப நான் சொன்ன மாதிரியே அடிச்சு இல்லை, அவங்களுடைய சொந்த வேர்ட்ஸ் போட்டு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டோரிஸை நபியுடைய ஸ்டோரிஸை ஈஸியா பலருக்கும் சொல்றதுக்கு பழகிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது கவனத்தில் வச்சுக்கிறீங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் நம்முடைய நெக்ஸ்ட் செஷன்.